ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபெண்டிபிள் பேசுகிறேன். செப்டம்பர் மாத ராசி பலன் தனுர் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தர உள்ளது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. தெய்வ அம்சமும் உயர்ந்த குணமும் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 6ஆம் மனையில் மறைந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா நன்மையை நிச்சயமாக அளிக்கும். பணவர வரும் தேதிகள் உங்களுக்கு 2, 3, 5, 7, 9, 11, 15, 17, 19, 21, 24, 26 போன்ற தேதியில் நிச்சயம் பணவரம் வரக்கூடும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எதையும் யோசித்து செய்வீர்கள். மாத துவக்கம் முதலே தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரக்கூடும். உங்களுடைய அம்மா உறவினர்கள் மூலியமாக நன்மைகள் உண்டாகக்கூடும். உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சற்று அக்கறை செலுத்தவும். மருத்துவ உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் செய்வதற்கு, அதாவது அறுவை சிகிச்சைக்கு உண்டான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 26/9/2024 இரவு 11:30 மணி முதல் 29/9/2024 காலை 7:10 மணி வரை, கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் கத்தி மேலே நின்று நடப்பது போல தாங்க இருக்கும். அது கடுமையான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா மனோகாரகன். நம்ம நினைக்கக்கூடிய எண்ணத்தின் செயல் வடிவம் தான் சந்திரன். ஸோ அவர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார். தேவையில்லாத வீண் விவாதங்கள் ஆர்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. குறிப்பாக அந்த வீட்டில் கணவன் மனைவிடைய சண்டைகள் வரக்கூடும். வேலை செய்யக்கூடத்துல சண்டை வரும். குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது டிராஃபிக் போலீஸ் கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் கரெக்டாக ஹெல்மெட்லாம் போட்டு போகணும். வண்டிலாம் செக் பண்ணிட்டு போகணும். ஆக்சிடென்ட் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மற்ற கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையை உங்களுக்கு சிறப்பாகவே மாற்றி கொடுக்கும். வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையுடன் புதிய விஷயங்களை தொழிலில் கொண்டு வருவீங்க. இந்த லாபத்தையும் அதிகமாக காண்பீங்க. ஏன்னா பொருளாதாரம் உயர்வதற்கு இந்த 10ஆம் இடம் தான் தொழில், ஜீவனம், உத்தியோக, புருஷ லட்சணம் எல்லாம் சொல்கிறதுங்க. புத பகவான் தான் உங்களுடைய 10ஆம் இடத்தின் அதிபதி. அந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா 10இல் உச்சம் பெற்றிருப்பதால் வணிகம் சார்ந்த வெற்றிகள் நிச்சயமாகவே உங்களுக்கு தொடரக்கூடும். உணவு தொழில் முதல் உழவர் வியாபாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிச்சயமாக உண்டுங்க. வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சற்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். 6ஆம் இடம் தான் அடிமை வேலை. அடிமை வேலைனா ஒரு நிறுவனத்தில் போயிட்டு நம்ம வேலை செய்வதுங்க. அதாவது உங்களுடைய 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் அதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்கள் பகையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கம்ப்யூட்டர் முதல் கவர்மெண்ட் வரைக்கும் வேலை உள்ள அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டுங்க. வெளிநாடு வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டின் அதிபதி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம் ரொம்பவே குறிப்பாக சொல்லப்படுகிறது. அந்த 7ஆம் இடத்துல 12ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் நிற்பதும் சுக்கிர பகவான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான இந்த பயணத்துக்கு உண்டான ஒரு கிரகமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு வெளிநாடு செல்வதற்கு சுக்கிரன் காரணமாகிறார். அவர் ஆட்சி பெற்று இருப்பதால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா கடல் கடந்த பயணம், விசா அனுமதி ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கலாட்டமான தருணங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறக்கூடுங்க. அழகான காதல் கவிதை பார்த்தீங்கன்னா சத்தமில்லாத முத்தங்கள், காதல் தரும் பரிசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தாங்க தரும். இந்த 5ஆம் இடம் தான் ஒருவருக்கு காதல் எப்படி அமையும் அதை சொல்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி தான். மேஷ செவ்வாய் அவர் 7இல் நின்று ராசியை பார்ப்பதால் காதலில் உள்ள அந்த பிடிவாதம் விலகி அன்பாய் அரவணைக்கும் காதல் வெற்றியை நிச்சயமாக தரும் மாதமாகவே இருக்கக்கூடும். கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 7க்குரியவன், அதாவது ஆண் பெண் உறவு, இந்த கணவன் மனைவி உறவுலாம் 7ஆம் இடம் தாங்க. 7ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மிதுன புதன். அவர் 10ஆம் இடத்தில் கேந்திர பலம் பெறுவதும், குடும்பஸ்தானம் என்னும் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மகரம், அந்த வீட்டை குரு பகவான் பார்வையிடுவதால் நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடை விலகக்கூடும். குரு பார்க்க கோடி நன்மைகள் குடும்பஸ்தானத்தின் மூலியமாக கிடைக்கும். நினைத்த மாதிரியே நிச்சயதார்த்தம் நடந்தேறக்கூடுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தடுமாற்றம், கல்வியில் ஒரு சிறு தடை போகுங்க. 6இல் குரு பகவான் மறைவதால் ஆசிரியர்களிடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக பேசி கலந்துரைந்தாய்ந்து நிச்சயம் அவர்கள் சொல்படி நடந்தால் வெற்றி உண்டாகக்கூடும். புதன் உச்சம் பெறுவதால் உங்களால் கம்பேக் பண்ண முடியுங்க. அந்த கல்லூரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி பந்தயங்களும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான மாதமாகவே இருக்கக்கூடும். புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5ஆம் இடம் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடியது. குழந்தை ஒருவருக்கு வருவதற்கு இந்த பூர்வ புண்ணியம் ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இருப்பதும் குரு பகவான் தான் அதுக்கான காரகத்துவம். குரு குழந்தையை கொடுப்பவர். அவர் 6ஆம் இடத்துல மறைவதால் சற்று தாமதம் வரக்கூடுங்க. குலதெய்வ வழிபாடை முறையாக செய்யுங்க.
ஸோ மலை மேலே உள்ள முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வாருங்கள். நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் சுக்கிரன் தான் இந்த வீட்டுக்கு உண்டான சுக்கிரனும் செவ்வாய் தான் காரகத்துவம். அதில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை அமைவதற்கு காரகமாக அமைகிறார். வீடு புதிதாக அமையுங்க உங்களுக்கு. ஏன்னா சுக்கிரன் 11ல் ஆட்சி பெற்று இருப்பதால் பொருளாதார வசதி வாழ்க்கை சூழலை வந்து அப்படியே மாற்றம். வாகனம், புதையல் யோகம், லாட்ரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்கு அமையக்கூடும். ஏன்னா 11ல் லாபஸ்தானத்தில் இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும். சுற்றுலா பயணம் குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க. மற்றும் சினிமா, அரசியல், உணவுத்துறை, மில்லாலை, ஜவுளித்துறை, வாகனம், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான வியாபாரிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றமாகவே இருக்க கொடுங்க. மொத்தத்தில் செப்டம்பர் மாதம் சாதகம்தான், சாதனையும் உங்களால் செய்ய முடியும். வெற்றியும் தோல்வியும் உங்கள் அருகில் தாங்க உள்ளது. கடமையை செய்தால் வெற்றி, எதையும் சரியாக செய்யவில்லை என்றால் தோல்வி தாங்க. பொது வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மகான்கள் தரிசனம், குரு ராகவேந்திர சுவாமி போன்ற பாபாஜி போன்ற சுவாமிகளை வந்து தரிசனம் செய்யுங்கள். மற்றும் ஏழை மக்களுக்கு முடிந்த அளவுக்கு வந்து வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் செய்து வருங்கள். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லது நினையுங்கள், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.